தரம் 8 அலகு 4 நாடுகாண் பயணங்களும் ஐரோப்பியர் கீழை தேசங்களுக்கு வருகை தரலும் என்ற பாடத்தில் நீதி இடங்களை காட்டுகின்றேன். உங்கள் 3ஆம் தவணை பரீட்சைக்கு இவ்விடங்கள் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் வினாக்களுக்கு விடை குறிக்க வரும். ஆகவே நான் தரப்படும் இவ்விடங்களை நீங்கள் ஒரு உலகப்படம் எடுத்துக்கொண்டு அதை குறித்து அவதானமாக பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது எது என்று பார்த்தீர்களாயிருந்தால் மத்திய தரைக்கடல். இந்த நாடுகாண் பயணங்கள் ஆரம்பிப்பதற்கு முதல் பார்த்தீர்களானால் இந்த மத்திய தரைக்கடலை சுற்ற பகுதிகளிலேதான் வர்த்தகம் செழிப்பாக விளங்கியது. அதாவது இந்த மத்திய தரைக்கடலின் பகுதி அமைவிடத்தை நீங்கள் சரியாக பார்த்தீர்களாயிருந்தால் ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் எல்லையில் காணப்படுகின்றது. இந்த மத்திய தரைக்கடலை சூழ உள்ள நாடுகள் தான் நகரங்கள் அக்காலத்தில் சிறப்பான வர்த்தக மைய நகரங்களாக விளங்கின. அதை நாங்கள் குறித்து பார்ப்போம். இது மத்திய தரைக்கடல். கடல் எனும் போது நாங்கள் நீல நிறத்தினால் காட்ட வேண்டும். நீல நிறத்தால் நான் காட்டுகிறேன். அடுத்து இந்த மத்திய தரைக்கடலோடு இணைந்ததாக ஒரு கடல் காணப்படுகிறது. அந்த கடல் பார்த்தீர்களாயிருந்தால் பெருங்கடல். இதுதான் பெருங்கடல். மத்திய தரைக்கடலோடு இணைந்ததாக இதில் காணப்படுகிறது பெருங்கடல். அடுத்து செங்கடலை பார்ப்போம். செங்கடல் ஆப்பிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில் அமைந்ததாக காணப்படுகிறது. அதன் சரியான அமைவிடம் இது. நீங்கள் அதையும் நீல நிறத்தினால் காட்டலாம். இது ஆப்பிரிக்கா, இது ஆசியாவின் காணப்படுகிறது செங்கடல். அடுத்து பாரசீக கடல். பாரசீக கடலின் வரையறை இவ்வாறு காணப்படுகின்றது. அரேபியாவுக்கு அருகிலே காணப்படுகின்றது. நீங்கள் படித்திருப்பீர்கள். நாடுகாண் பயணம் ஆரம்பிப்பதற்கு முக்கியமான பிரதான 3 பாதைகள் படித்திருப்பீர்கள். மத்திய தரைக்கடல் ஊடாக ஒரு செங்கடல் ஊடான பகுதி வந்து இந்த பாரசீக கடல் ஊடாக வரும். கொண்டு மத்திய தரைக்கடல் ஊடாக வந்து பாரசீக கடல் ஊடாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் வந்தடைகிறது படிச்சிருக்கிறது. இன்னொரு பாதை பாரசீகம் ஊடாக பட்டுப்பாதை, சீனாவின் பட்டுப்பாதைக்கு போகிற பாதையும் நீங்கள் படிச்சிருக்கீர்கள். அது பாரசீக கடல் இவ்வாறு காணப்படுகிறது. அடுத்து வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடாவை பார்த்தீர்களாயிருந்தால் இந்தியாவுக்கு மேற்கு பக்கத்திலே காணப்படுகின்றது வங்காள விரிகுடா. அடுத்து மத்திய தரைக்கடலை சூழ உள்ள பகுதிகளில் உருவான நகரங்கள். வெனிஸ் நகரம் சரியான அமைப்பிடம் இது. இத்தாலியின் இந்த பகுதியில் இது காணப்படுகிறது வெனிஸ். அடுத்து ஜெனோவா. ஜெனோவாவும் வெனிஸ் கிழக்கு பகுதி காணப்படுகிறது. ஜெனோவா மேற்கு பகுதியில் காணப்படுகிறது. அடுத்தது கொன்ஸ்டாந்தினோபிள். இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் தான் முக்கியமாக இந்த வர்த்தக மையமாக காணப்பட்டது. அதனிடம் மத்திய தரைக்கடலுக்கும் கருங்கடலுக்கும் இடையிலான பகுதியில் காணப்படுறதுதான் இந்த கொன்ஸ்டாந்தினோபிள். அடுத்து அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியாவும் இந்த மத்திய தரைக்கடலுக்கு காணப்படும் முக்கியமான வர்த்தக மையமாக அந்நேரத்தில் விளங்கியது. அடுத்தது ரோம். ரோம் இத்தாலியில் காணப்படும் ஒரு நகரம். ரோம். இவ்வாறான நகரங்கள் முக்கியமான இந்த
நாடுகாண் பயணத்தின் முன்னர் இடம்பெற்ற முக்கியமான நகரங்களாக காணப்படுகின்றன. இந்த நகரங்களை நீங்கள் சரியாக பழகிக்கொள்ளுங்கள் மாணவர்களே, உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் நம்புகின்றேன்.